अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு நமக்கு 21 ஜென்மத்திற்கு பீஸ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காராம். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் அமைதிக்காக யாராவது ஒரு வழி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அமைதியினுடைய பரிசு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாபா குழந்தைங்களுக்கு 21 ஜென்மத்திற்கு பரிசு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். ஏன்னா இந்த முழு உலகத்திலையும் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு பாபாவுக்கு நீங்கள் உதவியாளனாகி இருக்கின்றீர்கள். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் அமைதிக்கான வழிகளை சொல்கிறாங்க. ஆனால் நிரந்தரமான அமைதியை யாராலையுமே கொடுக்க முடியல. நிரந்தர அமைதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். அதே போல் பாபா சொல்கிறார், இன்றைக்கி உலகத்தில் மனசை மகிழ்விப்பதற்காக சுற்றுலாவுக்கு போகிறாங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு அவ்வளோ நம்ம மனசை சந்தோஷப்படுத்துகிறாரா. 21 ஜென்மத்திற்கு எந்த ஒரு தீர்த்த ஸ்தலத்துக்கோ எதுக்கோ நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பாபா சங்கமயுகத்தில் நம்முடைய மனதை மகிழ்விப்பதற்காக வந்திருக்கின்றார். ஸோ அதனால் இன்றைக்கி பாபாவுடைய மகா வாக்கியத்தினுடைய எசன்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டோம். வாணியினுடைய தேதி 13/4/2024. बाबा சொல்கிறாரு, मीठे बच्चे, बाबा 21 जन्मों के लिए तुम्हारे दिल ऐसा बहला देती है जो तुम्हें दिल बहलाने के लिए மேலே மலாக்கட்டை ஆதிமே ஜானேக்கே தர்கார் நஹி. இனிமையான குழந்தைகளே, பாபா 21 ஜென்மத்திற்கு நம்முடைய மனதை அப்படி மகிழ்விக்கின்றார். அப்படி நம்முடைய மனசை பாபா சந்தோஷப்படுத்துகிறாரு. நீங்கள் மனதை மகிழ்விப்பதற்காக விழாக்கள், பண்டிகைகள் இதற்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பாபா சங்கமயுகத்தில் நமக்கு மனசை சந்தோஷப்படுத்துகிறாரு, சந்தோஷத்தை நிறைச்சி கொடுக்குறாரு. இந்த சந்தோஷம் 21 ஜென்மத்திற்கு நம்ம கூடவே இருக்கும்.
நீங்கள் மகிழ்ச்சிக்காக நீங்கள் விழாக்களுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்று கேள்வி, जो बच्चे अभी बाबा के मददगार बनती है उनके लिए कौन सी गारंटी है? எந்த குழந்தைகள் இப்பொழுது பாபாவிற்கு உதவியாளன் ஆகியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பாபா எந்த ஒரு கேரண்டி தருகிறார்? எந்த குழந்தைங்க சங்கம யுகத்தில் பாபாவுக்கு உதவியாளன் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு பாபா என்ன ஒரு கேரண்டி கொடுக்குறாரு? பதில், श्रीमत पर राजधानी स्थापन करने में मददगार बनने वाले बच्चों के लिए गारंटी है कि उन्हें कभी काल नहीं खा सकता है. ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய காரியத்தில் யார் உதவியாளன் ஆகியிருக்கின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு பாபா கேரண்டி கொடுக்குறாரு. என்ன கேரண்டி கொடுக்குறாரு? யார் என்னுடைய காரியத்தில் உதவியாளனாக இருக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் காலன் சாப்பிட முடியாது. காலன் சாப்பிட முடியாதுன்னா அவர்களுக்கு அகால மரணம் என்பது ஏற்பட முடியாது. சத்தியுக ராஜதானிமே கபி அகால் மிருத்தி நஹி ஹோ சக்தி ஹை. சத்தியுக ராஜ்யத்தில் ஒருபோதும் அகால மரணம் என்பது ஏற்பட முடியாது. मददगार बच्चों को बाबा द्वारा ऐसा प्राइस मिल जाती है जो 21 पीढ़ी तक अमर बन जाती है. உதவியாளன் குழந்தைகளுக்கு பாபா மூலமாக அப்படிப்பட்ட பரிசு கிடைக்கின்றது. 21 ஜென்மத்திற்கு நீங்கள் அமரர்கள் ஆகிவிடுகிறீர்கள். அமரர்கள் ஆகிறது அப்படின்னா அகால மரணங்கள் நமக்கு ஏற்படாது, துக்கமான மரணம் நமக்கு ஏற்படாது. அதுதான் பாபா அமர்னு சொல்கிறார். யார் அப்படி அமர் ஆக முடியும்? அந்த வரதான் யாருக்கு கிடைக்கும்னா, யார் இந்த சங்கம யுகத்தில் பாபாவுக்கு உதவியாளன் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு தான் 21 ஜென்மத்திற்கு அமரர்கள் ஆவதற்கான உயர்ந்த பரிசு கிடைக்கின்றது. ओम शांति. बने बनाए सृष्टि चक्र अनुसार कल्प पहले मुफाफिक शिव भगवा महावा. अब अपना परिचय तो बच्चों को मिल गया. உருவாக்கப்பட்ட சிருஷ்டி சக்கரத்தின் நாடகத்தின் அனுசாரமாக கல்பத்திற்கு முன்பு போல நம்ம சிவ பகவானுடைய மகா வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தன்னுடைய அறிமுகமும் குழந்தைகளுக்கு கிடைத்துவிட்டது. உருவாக்கப்பட்ட நாடகத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய அறிமுகத்தை இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். பாபா காபி பரிச்சை மில் கயா. பாபாவுடைய அறிமுகமும் கிடைச்சிருச்சு. बेगत की बाबा को तो जान लिया और बेगत की सृष्टि चक्र को आदि मध्य अंत को भी जान लिया. எல்லையற்ற தந்தையையும் தெரிந்து கொண்டீர்கள். மேலும் எல்லையற்ற சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் कोई अच्छी रीति जान जाती हो जो फिर समझा भी सकता है. பாபா சொல்றாரு, குழந்தைகள் புரிந்து கொள்வதில் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக இருக்கின்றார்கள். சிலர் நல்ல முறையில் தெரிந்து கொள்கின்றார்கள். யார் நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். कोई अदरा कोई कम. जैसे लड़ाई में भी कोई कमांडर चीफ कोई कैप्टन कोई क्या बनती है. பாபா சார் சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் அறகுறையாக புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் ரொம்ப குறைத்து புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி யுத்த மைதானத்தில் சிலர் கமாண்டராக சீஃபாக இருப்பாங்க, சிலர் கேப்டனாக இருப்பாங்க, சில பேர் சாதாரணமான வீரர்களாக இருப்பாங்க. ராஜாய்க்கு மாலாமே பி கோய் சாகுகார் பிரஜா கோய் கரீப் பிரஜா நம்பர்வார்கள். அதே போல் ராஜ்யத்தினுடைய மாலையில் கூட பாபா சொல்ல ராஜ்யத்தினுடைய மாலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. இதில் கூட சில பேர் செல்வந்தன் பிரஜையாகிறாங்க, சில பேர் ஏழை பிரஜையாகிறாங்க. நம்பர்வார் தான். பச்சே ஜான்தி ஹை பரோபர் ஹம் குது ஸ்ரீமத் பர் சிருஷ்டி பர் சிரேஷ்ட ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹி ஹை. குழந்தைகளுக்கு தெரியும், நாம் அனைவருமே ஸ்ரீமத் படி இந்த சிருஷ்டியில், அதாவது இந்த உலகத்தில் சிரேஷ்டமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய ராஜ்யம் எப்போ சிரேஷ்டமான ராஜ்யமாக இருக்கும்னா பாபாவுடைய ஸ்ரீமத் படி நாம் அதை ஸ்தாபனை பண்ணும்போது. அதனால் பாபா சொல்ல, நீங்கள் ஸ்ரீமத் படி சிரேஷ்டமான ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. जितनी जितनी जो मेहनत करती है उतनी उतनी बाबा से प्राइस मिलती है. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு பாபாவிடமிருந்து உங்களுக்கு பரிசு கிடைக்கின்றது. உன்கி மில் नहीं सकता. இந்த பரிசெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்க முடியாது. பச்சோं को ही प्राइस मिलता है. குழந்தைகளுக்கு தான் பரிசு கிடைக்கின்றது. उनको हर चीज़ अल्पकाल के लिए मिलता है.
உலகத்தில் வந்து அமைதிக்கான ஒரு வழி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு பொருளுமே கிடைப்பது எல்லாமே அல்ப காலத்திற்காக தான் கிடைக்கின்றது. தும் பாபா கே ஸ்ரீமத் பர் அப்பனே ராஜதானி ஸ்தாபன் கர் ரஹே ஹோ. நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சோபி 21 ஜென்ம 21 பீடிக்கலே கேரண்டி. அதுவும் பாபா கேரண்டி சொல்கிறார். நீங்கள் வந்து பாபாவுடைய ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறீங்க. 21 ஜென்மத்திற்கு 21 வம்சாவளிகளுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். वहाँ बचपन व जवानी का काल खाता नहीं, ये भी जानते हो. ना मन ना चित्ता हम ऐसे स्थान पर आकर बैठी है. பாபா சொல்கிறாரு, சத்தியுகத்தில் குழந்தைகள் இளைஞர்கள் இவர்களெல்லாம் காலன் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு, அக்கால மரணம் ஏற்படுறது கிடையாது. குழந்தைங்களுக்கு தெரியும் எது நம்ம மனசில் நினைக்கலையோ எது உள்ளத்தில் இல்லையோ அப்படிப்பட்ட இடத்துல இப்போ நாம் அமர்ந்திருக்கோம். ஜகான் துமாரா யாதுகார் பி கடாகே, இங்கே தான் உங்களுடைய நினைவு சின்னம் கூட இருக்கின்றது. ஜகான் 5000 வருஷ பகலைவி சர்வீஸ் கீத்தி, இங்கே தான் நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சேவை செய்தீர்கள். தில்வாடா மந்திர் அச்சல்கர் குருஷிகர், உங்களுடைய நினைவு சின்னங்கள்லாம் என்ன இருக்குது? தில்வாடா மந்திர், அச்சல்கர், குருஷிகர், இதெல்லாம் உங்களுடைய நினைவு சின்னங்கள். சத்குரு பி ஊஞ்சித்தே ஊஞ்சி தும்கோ மிலாகே, சத்குரு கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த சத்குரு இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். ஜிஸ்கா யாதுகார் பனாயா ஹுவாய், அதற்கான நினைவு சின்னம் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அச்சல்கர் கா பி ரா தும் சமஜ் கயே ஹோ, ஏ ஹுய் கர் கி மகிமா. அச்சல்கர் அப்படிங்கிற அதனுடைய ரகசியத்தை கூட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அச்சல்கர் அப்படின்னா ஆடாத அசையாத ஸ்டாண்டர்டு வீடு அப்படின்னா உங்களுடைய வீட்டினுடைய மகிமை எது? தூஞ்சித்தே ஊஞ்சி பார்த்தேகோ அப்படி புருஷார்த்த செய், நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை தன்னுடைய முயற்சியின் மூலமாக தான் அடைகின்றீர்கள். எகை ஒண்டர்ஃபுல் துமாரா ஜடி யாதுகார், இதெல்லாம் உங்களுடைய ஒண்டர்ஃபுல்லான ஜடமான நினைவு சின்னங்கள். வஹாஹி தும் ஊஞ்சித்தே ஊஞ்சி பார்த்தேகோ, எகான் சைத்தன்யமே பைட்டேகோ, இங்கே நீங்கள் சைத்தன்யமாக பாபா முன்னால் அமர்ந்திருக்கீங்க. ஏசப் ருஹானி காரோபார் ஜோ கல்ப பகலே பி சலித்தி, இது எல்லாமே ஆன்மீக நடைமுறை காரியங்கள். கல்பத்துக்கு முன்னால் என்ன நடந்ததோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உன்கா புறா யாதுகார் இதாகை, அதனுடைய முழு நினைவு சின்னமும் இங்கு தான் இருக்கிறது. நம்பர் 1 யாதுகாருங்கிறார் பாபா. அது ஜெய்சே கோய் படா இம்தகான் பாஸ் கர்த்தி ஹை தோ உன்கேலியே அந்தர் குஷி ரவுனோ கா ஜாத்தா ஹை. எப்படி ஒரு பெரிய எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள சந்தோஷம் வருது. அதற்கான அந்த ஒரு கலை சொல்லுவாங்க, முகத்தில் கலை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பெரிய ராஜா வீட்டு குழந்தை அல்லது ஒரு நல்ல ஒரு ராயல் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அந்த முகத்தில் கலை தெரியும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் ராஜ்யத்துக்கு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, உங்கள்கிட்ட அந்த கலை முகத்தில் தென்படுது. ஃபர்னிச்சர் பகர்வைஸ் கித்தனை அச்சி ரகத்தியே, ரொம்ப ராயலாக இருக்காங்க, ரொம்ப ராஜ்ய பரம்பரையில் இருக்காங்கன்னா அவர்களுடைய ஆடை ஆபரணங்கள் அவங்க அமரக்கூடிய அந்த ஆசனங்கள்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும். தும்கோ விஸ்வக்கே மாலிக் பன்தே ஹோ, நீங்கள் தான் விஸ்வத்திற்கே மாலிக் ஆகிறீங்க. துமாரேசே கோய் பேண்ட் நகி கர் சக்தாகை, உங்களுடையதை யாருடனும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. உங்களுடைய இந்த சங்கமிக வாழ்க்கை சங்கமிக நடைமுறை இதை எது கூடயும் நீங்கள் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. எபி ஸ்கூல் படானே வாழக்கோபி தும் ஜான் கயே ஹோ, இது கூட ஒரு ஸ்கூல். படிக்க வைக்கக்கூடிய பாபாவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். பகவான் வாட்ச் பக்தி மார்க்கமே ஜிஸ்கோ யாது கர்த்தேகோ பூஜா கர்த்தேகோ குச்சி பதா நீ படுத்தாகை. இங்கே பகவானுடைய மகா வாக்கியத்தை நாம் கேட்குறோம். பக்தி மார்க்கத்தில் யாரை நீங்கள் நினைவு பண்ணுறீங்க, யாருக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறது கிடையாது. பாபா ஹி சம்மு காக்கர் சப் ராஜு சம்ஜாத்திகே, பாபா தான் முன்னால் வந்து அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார். கியோங்கி யாதுகார் சபு துமாரி பிச்சாடிக்கு அவஸ்தா கேகி, ஏன்னா இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த நினைவு சின்னங்கள் எல்லாமே உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜ் பின்னால் வரக்கூடிய உங்களுடைய மனோநிலையினுடைய நினைவு சின்னங்கள். ஜெய்சே ரக்ஷாபந்தன் கா யாதுகார் கொத்தாகை ஜப் பூரி பக்கி ராக்கி பாந்து ஹம் அப்பனா ராஜ்ய பாகிய லே லேத்தி ஹை, எப்படி ரக்ஷாபந்தனுடைய நினைவு நாள் கொண்டாடுறோம். பக்காவாக ராக்கியை அணிந்து நீங்கள் தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றீர்கள். फिर யாதுகார் நெஹி மனாத்திகை, பிறகு நீங்கள் நினைவு நாட்கள்லாம் கொண்டாடுவது கிடையாது. இஸ் சமய தும்கோ சபி மந்திரோங்க அர்த்த சம்ஜாயாகை, இந்த சமயம் பாபா அனைத்து மந்திரங்களுடைய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். ஓம் கா அர்த்த பி சம்ஜாயா, ஓம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் புரிய வைக்கின்றார். ஓம் கார்த்து கோய் லம்பா நெஹிஹே, ஓம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப பெரியதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஓம் का अर्थ है ही अहम आत्मा मम शरीर. ஓம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன? நான் ஆத்மா, இது என்னுடைய शरीरम. अक्का अज्ञान काल में भी तुम देह अभिमान में रहते हो तो अपने को शरीर समझते हो. அஜ்ஞானத்தில் இருக்கும்போது நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீங்க, தன்னை நீங்கள் ஷரீரம் என்று நினைத்தீர்கள். தின் பிரதிதின் பக்தி மார்க் நீச்சே கிர்த்தா ஜாத்தாகே. நாளுக்கு நாள் பக்தி மார்க்கம் என்பது கீழே இறங்கி கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றது. ஜப் ஏக் சத் சிவ பாபாக்கோ யாது கர்த்தே தே பி பகுத்தோடு. எப்போ நீங்கள் ஒரே ஒரு சிவ பாபாவை, சத்தியமான சிவ பாபாவை நினைவு செய்தீர்கள், அப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்க. தின் பிரதின் விருத்தித்தோ ஹோனிஹிகை. நாளுக்கு நாள் விருத்தி என்பது ஆகிக்கொண்டே இருக்கிறது. விலாயத்துமே ஜாஸ்தி பச்சை பைதா கர்த்திகைத்தோ உनको இனாம் மில்தாங்க. ஃபாரின்லாம் நிறைய குழந்தைங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படின்னா நிறைய குழந்தைங்களை வந்து பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்களாம். ஏன்னா அங்கே வந்து மக்கள் தொகை அதிகப்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் உள்ள நாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. பாபா ககுதிகை காமகா சத்ரு சிருஷ்டிக்கு பகுத் விருத்தி ஹோ சுக்கி ஹே அவ பவித்திர படம். பாபா புரிய வைக்கிறாரு, காமம் என்பது மகா எதிரி. சிருஷ்டி நிறைய விருத்தி ஆயிடுச்சு, இனி நீங்கள் விருத்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எனவே பவித்திரமாகுங்கள். தும் பச்சே சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்துக்கோ பாபா துவாரா ஜான் சுக்கே ஹோ. குழந்தைகளாகி நீங்கள் சிருஷ்டியினுடைய ஆதிமதி அந்திமத்தை பாபா மூலமாக தெரிந்து கொண்டீர்கள். சத்தியுகமே பக்திக்கா நாம் நிஷான் நெகிகை. சத்தியுகத்தில் பக்தியினுடைய பெயர் அடையாளம் இருக்காது. அபித்தோ கித்தனி தூம்தாம் மேலே மலாக்கடை பகூத் லகத்தாகே ஜோ மனுஷி தாக்கர் தில்கோ பகலாத்திகே. இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், விழாக்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள் எவ்வளோ கொண்டாடுறாங்க. பாபா சொல்கிறாரு, அங்கே போய் மனிதர்கள் மனசை சந்தோஷப்படுத்திட்டு வராங்களாம். துமாரே தில் சே பாப்பாக்கர் பகலாத்திகே. உங்களுடைய மனசை பாபா வந்து மகிழ்விக்கிறாரு. அதுவும் 21 ஜென்மத்துக்கு, ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, பாபா நம்முடைய மனசை 21 ஜென்மத்துக்கு மகிழ வைக்கிறாரு. தோ தும் சதைவ பகல்தே ரகத்தே ஹோ. அதனால் சதா உங்களுடைய மனசு சந்தோஷமாகவே இருக்கும். தும்கோ கஹாம் பஹாடி பர் ஜானேக்கே தர்கார் நஹி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மனசை தேத்தணுங்கிறதுக்காக மலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. யகான் தேக்கோ கைசி மனுஷ மர்த்தி கை மனுஷியோங்கோ சத்தியுக் கலியுக் சொர்க நரக்கோ ஜான்தே நஹி. நீ கலியுகத்தில் பாருங்கள், மனிதர்கள் எப்படியெல்லாம் மரணம் அடைகிறார்கள். மனிதர்களுக்கு சத்தியுக கலியுகா சொர்க்க நரகத்தை பற்றி எதுவும் தெரியாது. தும் பச்சோங்கோ பூரா ஞான் மிலாகை. குழந்தைகளாகி உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்திருக்கின்றது. பாப் நகி கஹத்தி கி மேரே சாத் தும்கோ ரஹ்னாகை தும்கோ கர்பார் பி சம்பால்னாகை. பாபா ஒருபோதும் நீங்கள் எல்லாத்தையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க, என்கிட்டே வந்துருங்கன்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் உங்களை வீடு குழந்தைங்களையெல்லாம் பார்க்கணும். பச்சே ஜுதா தப் ஹோத்தி ஹே ஜப் கோய் கிட்பிட்டு ஹோத்தி ஹே. குழந்தைங்களை விட்டு எப்போ பேரண்ட்ஸ் வெளியே போகிறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் குழந்தைங்க பேரண்ட்ஸ் பிரிகிறாங்க. பிர்பி தும் பாபா கே சங்குமே ரகனே சக்தே ஹோ சப் சத்தோ பிரதான் நகி பன் சக்தாகே. அதனால பாபா சொல்ல, நீங்கள் பாபாவுடைய கனெக்ஷனில், பாபாவுடைய தொடர்பில் எப்பயுமே இருக்க முடியதில்ல. நீங்கள் சத்தோ பிரதானமாக இன்னும் ஆக முடியலை. கொய் சத்தோ கொய் ரஜோ கொய் தம்மோ அவஸ்தாமிமே. பாபா சொல்கிறார், ஒரு சில குழந்தைங்க சத்தோ நிலையில், ஒரு சில குழந்தைங்க ரஜோ, ஒரு சில தம்மோ நிலையில் இருக்காங்க. எல்லோரும் இன்னும் சத்தோ பிரதான் ஆகலை. சப் சத்தோ பிரதான் பண்ணி சக்தா. எல்லாருமே சத்தோ பிரதான் ஆக முடியாது. சப் இக்கட்டே ரகனே சக்தா. எல்லாரும் ஒன்றா இருக்க முடியாது. ராஜதானி பன் ரஹி ஹேனா. ஏன்னா ராஜ்ய ஸ்தாபனை ஆகுதுல்ல, ராஜ்ய ஸ்தாபனைனா அதில் நம்பர் வாரதான். ஜோ ஜித்னா ஜித்னா பாபாக்கு யாது கரேங்கே உஸ் அனுசார் ராஜதானி பத் பாயேங்கே. யார் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணுறாங்களோ அந்த நினைவின் அனுசாரமாக ராஜ்யத்தில் பதவி அடைகிறாங்க. முக்கிய பாத்துகைகி பாபாக்கோ யாது கர்னேக்கே. இங்கே முக்கியமான விஷயம் என்ன, பாபாவை நினைவு செய்வது. பாப் சுயம் பைட் ட்ரில் சிக்லாத்திகை. பாபா தானே அமர்ந்து குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்குறாராம். எகை டெட் சைலன்ஸ். பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரில் என்ன, டெட் சைலன்ஸ். தும் யகான் ஜோ குச் தேக்தே ஹோ உன்கோ தேக்னா நஹி ஹே. இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க, பார்த்தும் பார்க்காமல் இருங்கள். தேக சகித் சப்கா தியாக் கர்னாகே. தேக சகிதமாக அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். தும் கியா தேக்தே ஹோ, एक तो अपने घर को और पढ़ाई अनुसार जो पद पाते हो उस सती राजी को तुम ही जानते हो. जब सती हो तो त्रेता नहीं, त्रेता तो द्वापर नहीं, द्वापर तो கலியுக் नहीं. பாபா சொல்ல, நீங்கள் தன்னுடைய வீட்டை பார்க்குறீங்க, மேலும் படிப்பின் அனுசாரமாக
என்ன பதவி அடைய போகிறீங்க. சத்தியுக ராஜ்யத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு தெரியும், சத்தியுகா இருக்கும்போது திரேதாயுகா இருக்காது, திரேதாயுகா இருக்கும்போது துவாபரிகா இருக்காது, துவாபரிகா இருக்கும்போது கலியுகா இருக்காது. இப்போ ரெண்டும் சேர்ந்து சங்கமயுகத்தில் இருக்கீங்க. பல் தும் பைட்டே ஹோ துனியா மே ஹோ பரந்து புத்திசை சமஸ்தே ஹோகம் சங்கமயுகி. நீங்கள் அமர்ந்திருப்பது பழைய உலகத்தில் தான், ஆனால் புத்தியின் மூலமாக புரிந்திருக்கின்றீர்கள் நான் சங்கமயுக நிவாசி. சங்கமயுக கிஸ்கோ கஹா ஜாத்தாக எபி தும் ஜான்தே ஹோ. சங்கமயுகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது இது கூட குழந்தைகளுக்கு தெரியும். புருஷோத்தம் வன்னைக்கு கடி பீஸ் புருஷோத்தம் யுகமேகிகை. புருஷோத்தம் ஆவதற்கான நேரம் கூட இந்த புருஷோத்தம யுகத்தில் தான் இருக்கின்றது. எபகு சோட்டாசா லீப்பு யுகை, இதுதான் மிக சிறிய லீப்பு யுகம். தும் லோக் பாஜோலி கேள்தே ஹோ ஜிசே தும் சொர்க்கமே ஜாத்தே ஹோ. குழந்தைகளாகி நீங்கள் இப்போ சதுரங்க விளையாட்டு விளையாடுறீங்க, இதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். சதுரங்க விளையாட்டுனா ஏனிப்படி பாம்பு கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே பரமபதம், அதுதான். ஏறினா நேரே மேலே ஏறிடுறது, இறங்குனா ஒன்றா கீழே இறங்கிடுறது. இதில் நீங்கள் இறங்கி இறங்கி ஏறிட்டே இருக்கீங்க, விளையாண்டுட்டே இருக்கீங்கிறார் பாபா. बाबा ने देखा है कैसे साधु लोग अथवा कोई कोई बाजोली खेलते खेलते यात्रा पर जाती है. பிரம்ம பாபா இருக்கிற காலத்தில் பிரம்ம பாபாவே பார்த்துருக்காராம். இந்த யாத்திரைக்கெலாம் போவாங்க இல்லையா, குருமார்கள் சன்னியாசிகள் அல்லது பண்டிதர்கள்லாம், அவங்களாம் போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், இந்த பாஜோலி வச்சு விளையாடுவாங்களாம். சதுரங்க விளையாட்டு விளையாண்டுட்டு டைம் பாஸ் பண்ணி போவாங்க. படி கடினாய் உட்டாத்தீகை. அந்த யாத்திரை போகும்போது ரொம்ப கஷ்டங்களையெல்லாம் எதிர்நோக்குறாங்க. அப்போ இஸ்மே கடினாய்க்கு பாத்து நெகிகை. ஆனால் பாபா சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாத்திரையில் எந்த விதமான கஷ்டங்கள் கிடையாது. எக யோக பல்கி பாத், இங்கே எல்லாமே யோக பலத்திற்கான விஷயங்கள். கியா யாதுக்கு யாத்ரா தும் பச்சோங்கோ கடின் லகத்திகை. பாபா கேட்குறாரு, குழந்தைங்களே நினைவு யாத்திரை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? உலகத்தில் யாத்திரை போகிறவங்க எவ்வளோ கஷ்டங்களெல்லாம் எதிர்நோக்கி போகிறாங்க. இங்கே பாபா ரொம்ப ஈஸியான நினைவு யாத்திரை சொல்லி கொடுக்குறாரு. இது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாரு. நாம் தோ பகு சகஜ ரக்காகே வகா சுன்கர் டர் ந ஜாயே. பேர் கூட ரொம்ப சகஜமான பேர் வச்சுருக்குறாங்க, அதை கேட்டு நீங்கள் பயந்து போயிடாதீங்க. ககத்திகி பாபா ஹம் யோகமே ரக நீ சக்தா. சில குழந்தைங்க சொல்கிறாங்களா, பாபா எங்களால் யோகத்தில் இருக்க முடியல. பாபா ஃபிர் ஹல்கா கர் தேத்திகி. அதனால் யோகம்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை ரொம்ப கஷ்டமாக்கிறாதீங்க. பாபா ரொம்ப லேசாக்குறாரு. பாபா ககத்திகி பாபாக்கு யாது. யோகான்னு சொன்னிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், நினைவுன்னு சொன்னிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் யோகாங்கிற சப்ஜெக்டை கூட பாபா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறாரு. நினைவு யாத்தோ சப் சீஜோங்கோ கியா ஜாத்தாகே. நினைவு அப்படிங்கிறது பலவிதமான நினைவுகள், பலவிதமான பொருள்களை நாம் நினைவு செய்கின்றோம். பாபா ககத்திகை அப்பனே கோ ஆத்மா சம்ஜோ தும் பச்சே ஹோனா. பாபா சொல்கிறாரு, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்களாம் குழந்தைகள் அல்லவா. ஏ துமாரா பாப் பீகை மாஷுக் பீகை. பாபா உங்களுடைய தந்தையாகவும் இருக்கார், அதே நேரத்தில் ஆத்மாவுக்கு நாயகனாகவும் இருக்கார். பாபாவுடைய சம்பந்தம் பாருங்கள், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான வித்தியாசமான அதிசயமான சம்பந்தம். அப்பாவும் இருக்கிறாரா, நாயகனாகவும் இருக்காரா. இது மாதிரி சம்பந்தங்களை நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இல்லையா. சப் மாஷிக் உன்கோ யாது கர்த்திகை. அனைத்து நாயகிகளும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏக்கு பாபா அக்ஷர்கி காஃபிகை. அதனால் ஒரே ஒரு பாபாங்கிற வார்த்தை மட்டும் போதும். பக்தி மார்க்கமே தும் மித்த சம்பந்தியும் கோ யாது கர்த்தேகோ ஃபிர் பி ஹே பிரபு ஹே ஈஸ்வர் ஜரூர் கர்த்திகை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நிறைய உற்றார் உறவினர்கள் தேக சம்பந்தங்களையெல்லாம் நினைவு பண்ணுறீங்க, ஆனாலும் ஹே பிரபு ஹே பகவானே என்று அழைக்கின்றீர்கள். சிறப் பத்தா நெகிக்கு வகை கியா சீஜு ஹே. பகவானே பிரபுன்னு சொல்கிறாங்க, ஆனால் தெரியாது அவர் எப்படிப்பட்ட பொருள். ஆத்மாவுக்கோ பாபா பரமாத்மா ஹே. இஸ் சரீர் கா பாப் தோ தேகதாரி. ஆத்மாவுக்கு தந்தை பரமாத்மா, இந்த தேகத்திற்கு தேகதாரி தந்தை இருக்காங்க. ஆத்மாவுக்கா பாப் அஷரீரி ஹே. ஆத்மாவுடைய தந்தை அஷரீரியாக இருக்கிறாரு. கபி புனர்ஜென்மமே நெகி ஆத்தாகே. பாபா அசரீரி, ஒருபோதும் மறுபிறவி வருவது கிடையாது. அவர் சபி புனர்ஜென்மமே ஆத்தி. மற்ற அனைவருமே மறுபிறவியில் வராங்க. இஸ்லேயே பாபாக்கோ யாது கர்த்திகே. எல்லாரும் மறுபிறவி வந்துட்டாங்கன்னா தன்னையும் மறந்துடுறாங்க, பாபாவையும் மறந்துடுறாங்க. கடைசியில் பாபாவை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பாபாவை நினைவு பண்ணுறோம். பாபாவை எல்லோரும் நினைவு பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில். பகவானே, கடவுளே, அல்லா, ஈஸ்வர், ஏதோ ஒரு ரூபத்தில் பாபா நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் மறுபிறவியில் வர்றது கிடையாது. ஜரூர் கபி சுக்கு தியாகே. அனைவருமே அவரை நினைக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது.
அவசியம் அவர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கின்றார். உன்கோ கஹா ஜாத்தா ஹை துக் ஹர்த்தா சுக் கர்த்தா, பரந்து உன்கே நாம் ரூப் தேஷ் கால்கோ நஹி ஜான்தி ஹை. அவரை தான் புகழ் பாடுகிறார்கள், துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடியவரே என்று புகழ் பாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்படி செய்கிறாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அவருடைய தேசம் என்ன, காலம் என்ன, அவருடைய ரூபம் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. ஜித்னே மனுஷ உத்னி பாத்தே. பகவானை பற்றிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கான் பாபா கணக்கு சொல்கிறார். எவ்வளோ இருக்குது பகவானை பற்றிய விஷயங்கள்? எத்தனை மனிதர்களோ அத்தனை விஷயங்கள் அப்படிங்கிறார் பாபா. அநேக்கு மத்து ஹோகை ஹே. நிறைய வழிகள் பகவானை பற்றி சொல்கிறதுக்கு, பகவான் அடையிறதுக்கு எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை வழிகள், நிறைய வழிகள் ஆயிடுச்சு. பாப் கித்தனா பிரேம் சே படாத்தி ஹை வகை ஈஸ்வர் சாந்தி தேனி வாலா. பாபா எவ்வளோ அன்பாக படிப்பு சொல்லி கொடுக்குறார். பாபா மாதிரி இந்த உலகத்தில் அன்பாக படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு வேறு எந்த மனிதர்களாலேயும் முடியாது. 88 வருஷமாக பாபா ஆத்மா பாடத்தை, பரமாத்மா பாடத்தை, தெய்வீக குணங்களுடைய தாரணையை எவ்வளோ நமக்கு மறுபடியும் 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 புரிய வச்சுட்டே இருக்கிறார். அவர் நம்ம செய்கிறோமோ செய்யலையோ அவர் கலைச்சி போகிறதே கிடையாது, புரிய வச்சுட்டே இருக்கிறார். அப்போ பாபா மாதிரி இந்த உலகத்தில் நமக்கு யாரும் படிப்பு கற்பிக்க முடியாது. அவரை தான் ஈஸ்வரன், அவர் தான் சாந்தியை கொடுக்கக்கூடியவர். கித்தனா உன்சே சுக்கு மில்தாகை. கணக்கு போட்டு பாருங்கள், பாபாவிடமிருந்து நமக்கு எவ்வளோ சுகம் கிடைக்கிது, எவ்வளோ சுகம் கிடைக்கிது. பாபாக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சுகத்திலேயே மிக உன்னதமான சுகம் எது? சத்தியுகத்தில் நீங்கள் திரேதாயுகத்தில் சத்தியுகத்தில் சுகமாக இருப்பீங்க. அது தேகத்தினுடைய சுகம். நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவோம், 36 வகை உணவு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் நல்ல தூய்மையான காற்றை சுவாசிப்போம், நல்ல இசைகள், இயற்கையினுடைய இசையை ரசிப்போம். அது எல்லாமே தேகத்தினுடைய சுகம்தான். ஆனால் சங்கமயுகத்தில் மட்டும் நாம் அடையக்கூடிய சுகம்தான் அத்தீந்திரிய சுகம். அந்த அத்தீந்திரிய சுகத்தை சங்கமயுகத்தில் மட்டுமே நம்ம அடைய முடியும். யோசனை பண்ணி பாருங்கள், யாருக்கும் கிடைக்காத அந்த சுகம் எவ்வளோ நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு கீதையை பாபா சொல்லி நம்மளெல்லாம் பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்கி விடுகிறார். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ வழி சொல்கிறாங்க தூய்மை ஆவதற்கு. ஆனால் இன்னும் ஒருத்தர் கூட தூய்மை ஆகலை. சொன்னவங்களும் தூய்மையாகலை, கேட்டவங்களும் தூய்மையாகலை. ஆனால் பாபா ஒரே ஒரு கீதா ஞானத்தின் மூலமாக அனைத்து குழந்தைகளையுமே தூய்மையாக்கி விடுகிறார். பிரவருத்தி மார்க்க சாகியனா, அதுக்காக பாபா எல்லாரையும் சன்னியாசியாக சொல்லலை. பாபாவுடைய மார்க்கம் என்பது இல்லற மார்க்கம் அல்லையா? மனுஷியோனே கல்பக்கி ஆயோ லாக்கோ வருஷ ககுதிகே ஃபிர் தோ அன்கணித் மனுஷியோ ஜாத்தாகே. மனிதர்கள் கல்பத்தின் ஆயில நிறைய எழுதிட்டாங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு. இப்போ பாபா சொல்ல லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்னா எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும்? 5000 வருஷத்துலேயே பாப்புலேஷனை கட்டுப்படுத்த முடியல. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கல, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சுவாசிக்கிறதுக்கு தூய்மையான காற்று இல்லை. லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா எவ்வளோ மனிதர்கள் ஆகியிருப்பாங்க. கித்னி பூல் கீகை. அப்போ எவ்வளோ மனிதர்கள் தவறு செய்திருக்கிறார்கள். இஸ் நாலேஜ் தும்கு அபிஹி மில்திகை ஃபிர் பிராயலோபகு ஜாத்தாக. இந்த ஞானமானது உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கின்றது, பிறகு மறைந்துவிடும். சித்திரத்தோ ஹே ஜின்கி பூஜா ஹோத்தி ஹே பரந்தோ அப்பனேக்கோ தேவதா தர்மக்கோ சமஸ்தே நெகி ஹே. நிறைய தேவி தேவதைகளுடைய சித்திரங்கள் இருக்குது, அதுக்கு பூஜையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் யாருமே புரிஞ்சுக்கலை நாம் தான் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலை. ஜோ ஜின்கி பூஜா கர்த்தி ஹே வகு உஸ் தர்ம கே ஹைனா. யார் எந்த தர்மத்தில் பூஜை செய்கிறாங்களோ அவங்க அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ கிரைஸ்ட வழிபடுறாங்கன்னா அவங்க கிறிஸ்டின், முகமது நபியை வழிபடுறாங்கன்னா அவங்க முஸ்லீம். அதே போல் தேவி தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்க தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. வகு சமஜனை சக்தா கி ஹம் ஆதி சனாத்தன் தேவி தேவதா. அவங்க அதை புரிஞ்சுக்க முடியல. நம்ம ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய வம்சாவளிகள். ஏ பாபா ஹி சம்ஜாத்திகை. இந்த விஷயத்தை பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரா. பாபா ககுத்திகை தும் பாவன்தே फिर सतो प्रधान मन पड़े हो, तमो प्रधान से अभी सतो प्रधान பண்ணாங்க. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் தான் தூய்மையாக இருந்தீங்க. பாபா நமக்கு தான் ஞானம் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தான் தூய்மையாக இருந்தோம், இப்போ தமோ பிரதானம் ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா கேட்குறார், எப்படி சத்தோ பிரதானம் ஆவீங்க? கியா கங்கா ஸ்நான் से बनेंगे? பாபா கேட்குறார், இப்போ நீங்கள் தமோ பிரதானத்துலேருந்து சத்தோ பிரதான் ஆகணும், எப்படி ஆக போகிறீங்க? கங்கையில் போய் குளிச்சிங்கன்னா ஆயிடலாமா அப்படின்னு பாபா கேட்குறார். பதீத் பாவன் தோ பாபி ஹே. பதீத்த பாவனன் ஒரே ஒரு பாபா தான். வகு ஜாகர் ராஸ்தா பதாயே தப்தோ பாவன் பனி. அவரே வந்து நமக்கு வழி தருகின்றார்
அப்போ தான் நம்ம பாவனமாகிறோம். புகாரத்தை ரகத்திகை பரந்து குச்சி பி ஜான்தே நஹி. பகவானை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆனால் எதையுமே தெரிஞ்சுக்கல, அவரையும் தெரிஞ்சுக்கல. ஆத்மா புகாரத்திகி ஆர்கன் துவாரா கிஹே பதீத் பாவன் பாபா ஹம்கோ ஆக்கர் பாவன் பனாவோ. ஆத்மாதான் இந்த ஆர்கன்ஸ் மூலமாக பாபாவை அழைக்கின்றது. ஹே பதீத்த பாவனா, வாங்க வந்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று ஆத்மாதான் இந்த ஆர்கன்ஸ் மூலமாக பாபாவை அழைக்கின்றது. சப் பதீத்துகை காம் சிதாபர் ஜல்திகை ரகத்திகை. இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் பதீத்தமாயிட்டாங்க. பதீத்தமானதுக்கு முதல் காரணம் என்ன? காமம் என்ற சிதையில் அமர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறார்கள். கேள்கி ஐசா பனாகுவாகை. இந்த விளையாட்டு கூட அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிற் பாப் ஆக்கர் சப்கோ பாவன் பனா தேத்திகை. பிறகு பாபா வந்து அனைவரையுமே பாவனமாக்குகின்றார். பாப்பு சங்கம் பருகி சம்ஜாத்திகை. இந்த எல்லா விஷயத்தையும் பாபா சங்கம் யுகத்தில் தான் புரிய வைக்கிறாரா. சத்தியுமே ஹொத்தாக ஏக் தர்மம், பாக்கி சப் வாபஸ் சலே ஜாயேங்கே. சத்தியுகத்தில் இருப்பது ஒரே ஒரு தர்மம் தான், மற்றபடி எல்லாரும் வாபஸ் வீட்டுக்கு போயிடுவாங்க. தும் ட்ராமாக்கோ சமஜ் கயே ஹோ ஜோ அவர் கோய் நெய் ஜான்திகை. நீங்கள் நாடகத்தை பற்றி புரிந்து கொண்டீர்கள், வேறு யாரும் தெரிஞ்சுக்கல. இஸ் ரச்சனாக்கி ஆதிமதி அந்த கியாகை டுரேஷன் கித்தனாகே ஏ தும் ஹி ஜான்தே ஹோ. இந்த நாடகத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ரகசியம் என்ன, இதனுடைய காலகட்டம், இதனுடைய காலம் என்னங்கிறதையும் குழந்தைகள் தான் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏ சப் சூத்ர தும்ஹோ பிராமன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? பிராமணன் ஆகிவிட்டீர்கள். மற்றபடி எல்லாரும் டோட்டல் சூத்ரன் தான் அப்படிங்கிறார் பாபா. தும் ஜான்தி ஹோ நம்பர்வார் புருஷார்த்த அனுசார். நீங்கள் கூட தெரிஞ்சுக்கிறீங்க நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக. கோய் கஃப்லத் கர்த்திகை தோ உன்கே ரெஜிஸ்டர் சே திகாய் படுத்தா கை கி படாய் கம் கி கை. யாராவது ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க, தவறுகள் செய்கிறாங்க, கேரக்டர்ஸ் நல்லா இல்லைன்னா அவங்களோட ரெஜிஸ்டரில் தெரிஞ்சு போய்ட்டு தான் இவங்க ஒழுங்காக படிக்கலை, படிப்பில் இவங்க வந்து நல்லா இல்லைங்கிறது. கேரக்டர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் ஒத்தாகைனா ஸ்கூல்லே பாருங்களேன், கேரக்டர்ஸ்க்குன்னு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. குட் பெட்டர் பெஸ்ட் போடுவாங்க. கேரக்டர்ஸ்க்குன்னு ரெஜிஸ்டர் இருக்கும். எகாம்பி ரெஜிஸ்டர் ஹோனா சாஹியே, இங்கேயே ரெஜிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. எகை யாதிக்கு யாத்திரா ஜெய்சே கோய்க்கோ பத்தானகி கை. இது வந்து நினைவு யாத்திரை. இந்த நினைவு யாத்திரை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. சப்சே முக்கிய சப்ஜெக்டுக யாதிக்கு யாத்ரா. அனைத்தை காட்டிலும் முக்கியமான சப்ஜெக்ட் எது? நினைவு யாத்திரை தான். அப்படிக்கோ ஆத்மா சமஜ் பாபாக்கோ யாது கர்னா. நினைவு யாத்திரைனா என்ன? பைய பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறதா? இல்லை, உட்காந்த இடத்துல இருந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்வது தான் நினைவு யாத்திரை. ஆத்மா முக்ஸே கத்திகை ஹம் ஏக் ஷரீச்சோட் தூசரா லெத்திகை. ஆத்மா வாய் மூலமாக கூறுகின்றது, நான் ஒரு உடலை விட்டால் இன்னொரு உடல் எடுக்கின்றேன். எசா பாத்தே பிரம்மா பாபா நெய் சம்ஜாத்தி. இந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு பிரம்மா பாபா புரிய வைக்கல. பரந்து ஞான் சாகர் பரம்பிதா பரமாத்மா இஸ் ரத்மி பைட்கர் சுனாத்தி. பிரம்மா பாபா நமக்கு எந்த விஷயத்தையும் புரிய வைக்கல. ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மா இந்த உடலில் அமர்ந்து நமக்கு புரிய வைக்கின்றார். கஹா ஜாத்தாஹே கௌமுக். அதனால தான் கௌமுக் அப்படிங்கிற புகழ் இருக்கிறது. மந்திர்பி எகாம் பனாகுவாகை ஜகான் தும் பைட்டே ஹோ. கோவில்கள் கூட பாருங்கள், எங்கே நீங்கள்லாம் அமர்ந்திருக்கீங்களோ அங்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்சி துமாரி சீடிகை வைசி வகாம்பி சீடிகை தும்கோ சட்னேமே தக்காவட் நெகி ஹோத்தாகை. எப்படி உங்களுடைய ஏணிப்படி இருக்குது, அது மாதிரி அங்கேயும் ஏணிப்படி தான். ஜென்ம மரணத்தில் வர்றது ஏணிப்படி தாங்கிறார் பாபா. அதை ஏறுறதுக்கு எந்த களைப்பும் ஏற்படாது. தும் யகா ஐஹோ பாபா சே பட்க ரிஃப்ரெஷ் ஹோனே கே லியே. நீங்கள் எல்லோரும் இங்கே பாபாட்ட எதுக்காக வந்திருக்கீங்க? பாபாவிடம் படித்து புத்துணர்ச்சி அடைவதற்காக. வகாங் கோரக் தந்தா பகுத் ரகத்தாகே சாந்தி சே சுன் நஹீ சக்தா. நம்ம லௌகிகத்தில் இருக்கோம், வெளி உலகத்தில் இருக்கோம்னா தொழில் அது இதுன்னு நிறைய இருக்கும், அமைதியாக உட்காந்து படிக்க முடியாது. சங்கல்ப சல்தா ரகேகா கோய் துக் நாளே ஜல்தி கர்ஜாவும். பாபா சொல்கிறாரு, சில பேருக்கு வந்து சங்கல்பம் வருதா, இங்கே வந்து வீட்டிலேருந்து கிளாஸ்க்கு வராங்க, வந்து வாணி படிக்கிறாங்க அல்லது கேட்குறாங்க அல்லது வீட்டில் உட்காந்து வாணி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அப்போ சில பேருக்கு பந்தனத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி எண்ணம் வருதான். என்ன வருதான்? யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது, வேகமாக வீட்டுக்கு போயிடணும், யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி வாணி பிடிக்கணும். அந்த காலத்துலலாம் அவ்வளோ பந்தனத்தில் இருந்த தாதிகள்லாம் அதாவது மாறு வேடத்தில் வருவாங்களாம் வாணி கேட்குறதுக்கு. ஆம்பளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருவாங்களாம் தாதிலாம். அவ்வளோ பந்தனத்துலேருந்து பாபாவுடைய வாணி கேட்டிருக்காங்க. சில பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருவாங்களாம். அந்த
தண்ணி குழா இருக்குல்ல, அந்த தண்ணி குழாவில் வந்து வாணி யாராவது எழுதி சொருகி வச்சுட்டு போயிடுவாங்களாம், அதை எடுத்து படிச்சுக்குவாங்களாம். அப்படிலாம் அந்த காலத்தில் வாணி கேட்குறது கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நமக்கு பாபா தெருவா வீடு வீடாக கையிலேயே மொபைல்லையே வாணி. பாபா சொல்ல அவ்வளோ உங்களுக்கு எல்லா வசதி கிடைக்கிது. ஆனாலும் நமக்கு என்ன வந்துடுது, அலட்சிய சோம்பேறித்தனம் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்களா, வாணி பிடிக்கும்போதே ஐயோ யாரும் பார்த்துடக்கூடாது, வேகமாக வீட்டுக்கு போயிடணும், கித்தனா ஓனா எவ்வளோ கவலை இருக்குது. எகாங் கோய்க்கோ ஓனா நிகி ஜெய்சே ஹாஸ்டல் மீ ரகத்தி. ஆனால் மதுபனில் அப்படி கிடையாது. மதுபன் 7 நாள் போயிருக்கீங்க, வீட்டில் சொல்ல வேறு எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனால் கூட நீங்கள் மதுபனில் 7 நாள் எந்த கவலையும் இருக்காது. ஃப்ரீயாக இருக்கலாம். உங்களுடைய எக்ஸசைஸ், அதாவது உங்களுடைய புத்திக்கு நல்ல எக்ஸசைஸு நல்லா வந்து ஞான் யோக் தாரணா சேவா. ஏன்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறார் பாபா. எப்படி படிக்கிற குழந்தைங்கள ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருவாங்க. சில குழந்தைங்கள வந்து ஹாஸ்டலில் சேர்த்தா ஒழுங்காக படிக்கும், ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருவேன் அப்படின்னு பயப்படுத்துவாங்க. நல்லா படிக்கலைன்னா உன்னை ஹாஸ்டலில் கொண்டு போய் தள்ளிடுவேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஹாஸ்டலில் எவ்வளோ நல்ல படிப்பு, அங்கே வேறு எந்த சிந்தனையும் வராது, படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. இப்போ பாபா சொல்கிறார், சங்கமயுகத்தில் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, ஈஸ்வரி பரிவார்கள். இங்கே நம்ம இருக்கிற பரிவாரம் ஈஸ்வரி பரிவார், நாம் இருக்கிறது ஹாஸ்டல். சாந்தி தாம் மே பாய் பாய் ரகத்தி. சாந்தி தாமத்தில் இருக்கும்போது ஆத்மா சகோதரா சகோதரா. எகா பாய் பெகன் கியோங்க எகா பாட்டு பஜானா கை தோ பாய் பெகன் சாகி. இங்கே நாம் சங்கம் யுகத்தில் சகோதரன் சகோதரி, பரந்தாமத்தில் சகோதரா சகோதரா. ஏன்னா இங்கே நம்ம பாட்டு நடிக்கிறதுனால ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம்ல, எந்த ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அந்த ட்ரெஸ்ஸில் சகோதரன் சகோதரி ஆகிடுறோம். சத்தியுமே பி தும் ஆப்பஸ்மி பாய் பெகன் தே. சத்தியுகத்தில் கூட எல்லாருமே எப்படி இருப்பீங்க, சகோதரன் சகோதரியாக தான் இருந்தீங்க. உன்கோ கஹா ஜாத்தா அத்வைத ராஜ்ய. அதே தான் சொல்லப்படுகிறது, ஒரே ராஜ்யம். சத்தியுகத்தில் ஒரே ராஜ்யம். வகான் லடாய் ஜகடா குச்சி பி நகி ஹோத்தாக. சத்தியுகத்தில் சண்டை சச்சரவுகள் யுத்தங்கள் எதுவும் இருக்காது. தும் பச்சோங்கோ பூரி நாலேஜ் மிலிகே கி ஹம் சௌராஜ் ஜென்மலித்தி. குழந்தைங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்திருக்கிறது, நாம தான் 84 பிறவிகள் எடுக்கின்றோம். ஜிஸ்னே ஜாஸ்தி பக்தி கிஹே உன்கா கிசா பாபானே பதாயா. யார் அதிகமாக பக்தி பண்ணியிருக்காங்க அந்த கணக்குகளை கூட பாபா புரிய வைக்கிறாரா. முதல்ல அந்த பக்தி பண்ணது, அதிகமாக பக்தி பண்ணது யார் அப்படிங்கிறதையும் பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. தும்கி ஷிவ்கி அவிபச்சாரி பக்தி கர்னா ஷுரு கர்த்தே ஹோ. நீங்கள் தான் ஷிவ் பாபாவுடைய களங்கமற்ற பக்தி செய்வதற்கு ஆரம்பம் செய்கிறீர்கள். நீங்கள் தான் பாபாவுக்கு களங்கம் இல்லாத தூய்மையான பக்தி செய்கிறதுக்கு ஆரம்பம் செய்கிறீர்கள். ஒரு விருத்தி ஹோ ஜாத்தாகை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது விருத்தி ஆகுது. வகைசா பக்தி, அது எல்லாமே பக்தி. ஞான் தோ ஏக் ஹி ஹோத்தாகை. ஆனால் ஞானம் என்பது ஒன்றே ஒன்று தான். தும் ஜான்தே ஹோ ஹம்கோ ஷிவ் பாபா படாத்திகை. குழந்தைங்களுக்கு தெரியும் நமக்கு ஷிவ் பாபா படிப்பு கற்பிக்கின்றார். ஏ பிரம்மா தோ குச் பி நஹி ஜான்தே தே. இந்த பிரம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. பிரம்மா ஆகிற வரைக்கும் அவருக்கும் இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஜோ கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் தா வகி சமய் ஏ பனேகே பிற மாலிக் பனே தத்துவம். இவர் தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருந்தார், இந்த சமயத்தில் ஆகியிருக்காரு. அவர் தான் விஸ்வத்துக்கே மாலிக் ஆகிறாரு. தத்துவம், அதே நானே அப்படி ஆகிறேன். ஏக் தோ மாலிக்கு நகி பனேங்கினா தும்பி புருஷார்த்த கர்த்தேகோ. ஒரே ஒருத்தர் மட்டும் மாலிக்காக மாட்டார். இப்போ நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எகை பேகத்கா ஸ்கூல், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்கூல். இஸ்கி பிரான்ச்சஸ் டேர் ஹோகே. இதனுடைய கிளைகள் நிறைய இருக்கணும். கலி கலி கர் கருமி ஹோ ஜாயங்கே. பாபா சொல்ல அப்போ சாக்காரத்தில் பிரம்மாவை இருக்கும்போது சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு ரோட்லேயும் பாபாவுடைய வீடு இருக்க வேண்டும். ககத்தியே ஹம்னே அப்பனே கர்க்கும் சித்திர ரக்கே மித்திர சம்பந்தி ஆதி ஆத்திகே உன்கோ சம்ஜாத்திகே. சொல்கிறாங்களாம், பாபா எங்களுடைய வீட்டில் நாங்கள் இந்த சித்திரங்களை வைக்கிறோம், பாபா எங்களுடைய வீட்டில் உங்களுடைய சித்திரங்களை வைக்கிறோம். இந்த சித்திரங்களை வச்சுட்டு வரவங்க எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை நாங்கள் புரிய வைக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க பாபாட்ட கேட்குறாங்களாம். அந்த காலத்தில் எங்கேயோ ஒரு சென்டர் தான் இருக்கும். நம்ம பிரதர் சொல்லுவார், சென்னையிலேருந்து கல்கத்தாவுக்கு போகிறோம் வாணி கேட்குறதுக்கு ஒரு பிரதர். நாம் ஒரு வீட்டில் தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு வரத்துக்கு டெய்லி கிளாஸுக்கு வரணுமா, டெய்லி 6:30 மணிக்கு வரணுமா நினைக்கிறோம். நம்ம பிரதர் வந்து ஒரு பிரதர், அதாவது பழைய பிரதர் சுப்பிரமணியம் பிரதர்னு, அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆதிரத்னம், அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரதர் சொல்லுவார், நான் வாணி கேட்குறதுக்கு வந்து சென்னையிலேருந்து கல்கத்தாவுக்கு போவேன், கல்கத்தாவுக்கு போயிட்டு வாணி கேட்டுட்டு வருவேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாரு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவுடைய ஞானம் அவர் மூலமாக கொஞ்சம் ஆரம்பித்து அப்புறமா சென்டர் ஆச்சு. அப்புறம் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரோசி பெஞ்சு வந்தாங்க, சென்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மலாம் வந்தோம் இல்லையா. பக்கத்தில் இப்போ இருக்குது, வரத்துக்கு யோசனை பண்ணுறோம். பாபா நான் சொல்கிறேன், அப்போல்லாம் அவ்வளோ சென்டர்ஸ் கிடையாது.
ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போவாங்க வாணி கேட்குறதுக்கு. ஆனால் பாபா சொல்கிறாரு, பாபா அன்னைக்கு கனவு கண்டிருக்கார், ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு வீட்லேயுமே பாபாவுடைய வீடு, பாபாவுடைய சென்டர் இருக்கணும். இப்போ அது ப்ராக்டிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க கேட்குறாங்களாம், பாபா எங்களுடைய வீட்டில் நாங்கள் சித்திரங்களை வைக்கிறோம், உற்றார் உறவினர்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. ஜோய்ஸ் ஜாடுக்கே பத்தே ஹோங்கே இவங்க ஆஜாயங்கே. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஞானம் சொல்லுங்கள், யார் இந்த மரத்தினுடைய இலைகள், அதாவது தேவி தேவதா தர்மத்தினுடைய இலைகளாக இருக்காங்களோ அவங்க அவசியம் வந்து விடுவார்கள். உனவுக்கோ கல்யாண் கிளையே தும் கர்த்தேவோ, அவர்களுடைய நன்மைக்காக தான் நீங்கள் இதை செய்கிறீங்க. வீட்டில் வந்து கீதா பார்சலை ஓப்பன் பண்ணுறோம், பாபா ஞானம் சொல்கிறோம், படங்கள் வைக்கிறோன்னா அது நம்முடைய சுயநலம் எதுவும் கிடையாது, அவர்களுக்கு நன்மை ஏற்படணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். சித்திரம் பர் சம்ஜானா சகஜ ஹோகா, சித்திரத்தின் மூலமாக புரிய வைப்பது கூட ரொம்ப ரொம்ப சகஜமானது. ஏன்னா பாபா சொல்கிறாரு, சித்திரங்கள் இல்லாமல் நீங்கள் ஞானத்தை புரிய வச்சிங்கன்னா அது ஐஏஎஸ் படிப்பு மாதிரி, சித்திரங்களை வச்சு நீங்கள் புரிய வைக்கிறது எல்கேஜி படிப்பு மாதிரி. எல்கேஜி படிக்காமல் ஐஏஎஸ்க்கு போக முடியாது இல்லையா? அதனால் முதல்ல வரக்கூடியவங்களுக்கு சித்திரங்கள் மூலமாக நீங்கள் புரிய வைக்கணும். எப்படி எல்கேஜி குழந்தைங்களுக்கு வந்து ஆப்பிள்னு சொன்னால் ஆப்பிள் என்னென்னு தெரியாது, அந்த படத்தை காட்டி ஏ ஃபார் ஆப்பிள்னு சொன்னால் தான் அந்த படத்தை பார்த்தது ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லும். ஆப்பிள் அந்த உருவத்தை பார்த்து தான் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அது ஆப்பிளை எழுத ஆரம்பிச்சுன்னு வரைய ஆரம்பிச்சிடும், அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல அதுங்களுக்கு சித்திரங்கள் வச்சு தான் புரிய வைக்கணும். இப்போ பாபா சொல்கிறாரு, சித்திரங்கள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதன் மூலமாக மற்றவர்களுக்கு புரிய வைப்பது சகஜமாகிவிடும். நிறைய சாஸ்திரங்களை படிச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் புத்தியில் வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. பாபா முன்னால் வந்து உட்காரும்போது உங்களுடைய புத்தியில் பாபா மட்டும்தான் இருக்கணும், பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. அதில் மசாலா கலந்ததுன்னா டேஸ்ட்டு போயிடும், மசாலா கலந்தால் ஆரோக்கியம் போயிடும். அதனால் பாபா எப்படி சொல்கிறாரோ அப்படியே அதை நம்ம ஸ்வீகார் பண்ணணும். வேறு எந்த விஷயங்களையும் நீங்கள் படித்ததெல்லாம் நினைவு பண்ணக்கூடாது. பாபா தான் நமக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அவர் வந்து தான் உண்மையான ஞானத்தை நமக்கு தருகின்றார். படிப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யார்? ஒரே ஒரு பாபா, பரந்தாமத்திலேருந்து வரக்கூடிய சுப்ரீம் டீச்சர் பாபா நமக்கு இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் தான் சத்தியமான டீச்சர், அவர் சொல்லக்கூடிய ஞானம் கூட சத்தியமான ஞானம். சத்தியமான ஞானத்தை பாபா நமக்கு கூறுகின்றார். அப்போ யார் அந்த சத்திய ஞானத்தை அப்படியே கேட்டு இந்த வாழ்க்கையில் கொண்டு வராங்களோ அவங்க தான் சத்தியத்துக்கு போக முடியும். யார் அதில் மசாலா போடுறாங்க, அப்படி இல்லாமல் இப்படி பண்ணலாம், இப்படி இல்லாமல் அப்படி பண்ணலாம், பாபா இப்படின்னு சொல்லியிருக்காரு, அப்படி மசாலா போட்டாங்கன்னா அவங்க திரேதாயுகத்துக்கு தான் வர முடியும். யார் எப்படி பாபா சொல்கிறாரோ அப்படியே ஸ்வீகார் பண்ணிக்கிறாங்க, அதில் தான் எஃபெக்ட் ஜாஸ்தி. பியூர் கோல்டுக்கு தான் எஃபெக்ட் ஜாஸ்தி, வேல்யூ ஜாஸ்தி. அதில் நீங்கள் ஒரு கேரட்டு டூப்ளிகேட்டை கலந்தாலும் வேல்யூ குறைஞ்சிடும். அதுமாதிரி பாபா சொல்லக்கூடிய சத்தியமான பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே நம்ம ஸ்வீகார் பண்ணால் தான் சத்தியத்துக்கு போக முடியும். அதுதான் நம்முடைய புத்தியில் வந்து தூய்மையான ஞானம் அப்போ தான் பதிஞ்சு நம்ம சத்தியத்தில் போய் உயர்ந்த நிலை அடைய முடியும். அதில் நம்ம மசாலா சேர்க்குறோம், தாரணையில் மசாலா சேர்க்குறோம், ஞானத்தில் மசாலா சேர்க்குறோன்னா திரேதாயுகத்தினுடைய பதவி தான் அடைய முடியும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, பாபா சத்தியமானவர், அவர் சொல்லக்கூடிய ஞானத்தை அப்படியே கேட்டு ஸ்வீகார் பண்ணுங்க. अच्छा मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா இன்னைக்கு தாரணா के முக்கிய தாரணைக்கான பாயிண்ட் சொல்கிறாரு. फर्स्ट पॉइंट, डेड साइलेंस के ड्रिल करने के लिए यहाँ जो कुछ इन आंखों से दिखाई देता है उसे नहीं देखना. டெட் சைலன்ஸ், ஆழமான அமைதி. ஆழமான அமைதி, அமைதினா எவ்வளோ உள்ளே போகணுன்னு நமக்கு தெரியக்கூடாது. அந்த டெட் சைலன்ஸ், அந்த ட்ரில் செய்வதற்காக இங்கு எதையெல்லாம் கண்ணால் பார்க்கிறீர்களோ அது எதுவுமே உங்களுக்கு கண்ணில் தெரியக்கூடாது. அப்படின்னா பார்த்தும் பார்க்காத நிலையில் இருந்தீங்கன்னா தான் டெட் சைலன்ஸ் நீங்கள் அனுபவம் பண்ண முடியும். பார்த்தும் பார்க்காத நிலையில் இருந்தீங்கன்னா தான் டெட் சைலன்ஸ் அனுபவம் பண்ண முடியும். देह सहित बुद्धि से सबको त्याग कर अपना घर और राज्य की स्मृति में रखना है. தேக சகிதமாக புத்தியின் மூலமாக அனைத்தையும் தியாகம் செய்து தன்னுடைய வீடு மற்றும் தன்னுடைய ராஜ்யத்தின் நினைவில் இருங்கள். अपना कैरेक्टर्स का ரெஜிஸ்டர் रखना है. செகண்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, தன்னுடைய நடத்தைக்கான ரெஜிஸ்டர் வைங்க.
पढ़ाई में कोई கஃப்லத் नहीं करना है. படிப்பில் ஒருபோதும் அலட்சியம் தவறுகள் ஏற்படக்கூடாது. इस पुरुषोत्तम संगम युग पर पुरुषोत्तम बनना और बनाना है. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்களும் புருஷோத்தமாகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். புருஷோத்தம் அப்படின்னா மிக உயர்ந்த ஆத்மா. இந்த சங்கம யுகத்தில் நீங்களும் புருஷோத்தமாகணும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். இன்னைக்கு வரதானம். சதா சர்வ பிராப்தியோं से भरपूर रहने वाले हर्षित मुख हर्षित चित भव. இன்னைக்கு வரதானம். சதா அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்து இருக்கக்கூடிய, எல்லா பிராப்திகளும் நிறைந்து இருக்கக்கூடிய மலர்ந்த முகம் மலர்ந்த உள்ளம் உடையவராகுங்கள். பூ மலர்ந்தால் தான் அதில் வாசனை வெளிப்படும். எந்த அளவுக்கு மலருதோ அந்த அளவுக்கு வாசனை வெளிப்படும். இப்போ பாபா சொல்ல உங்களுடைய முகமும் மலர்ந்த முகமாக இருக்கணும், உள்ளமும் மலர்ந்த உள்ளமாக இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? எல்லா பிராப்திகளும் நிறைந்தவராக வேண்டும். जब भी कोई देवी व देवता के मूर्ति बनाते हो उसमें चेहरा सदा हर्षित दिखाती है. ஏதாவது தேவி தேவதைகளுக்கு சித்திரங்கள் தீட்டுறாங்க, செதுக்குறாங்கன்னா முகத்தை வந்து சந்தோஷமான மலர்ந்த முகமாக காட்டுறாங்க. ஆப்கே சமைக்க ஹர்ஷித் ரகனிக்கா யாது காட்சித்திர. இந்த நேரம் நீங்கள் மலர்ந்த முகத்தோடு இருக்கீங்க இல்லையா, மலர்ந்த உள்ளத்தோடு இருக்கீங்க இல்லையா, இதனுடைய சித்திரம் தான் அது. ஹர்ஷித் முக் அர்த்தாத் சதா சர்வ பிராப்தியும் சே பர்பூர். மலர்ந்த முகம் அப்படின்னாலே சதா எல்லா பிராப்திகளும் நிறைந்த நிலை. மலர்ந்த முகம் அப்படின்னாலே எல்லா பிராப்திகளும் நிறைந்த நிலை. ஜோ பர்பூர் ஹோத்தாக வை ஹர்ஷித்தாக. யாருக்குள்ள நிறைஞ்சிருக்கோ அவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிறைஞ்ச மனம் நிறைஞ்ச முகம்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏதாவது அப்பிராப்தி இருந்தது, ஏதாவது குறை இருக்குது, எதுவும் அடையலைங்கிற எண்ணம் இருக்குன்னா அவங்களால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. कोई कितना भी हर्षित रखने का कोशिश करे बाहर से हंसेंगे लेकिन दिल से नहीं. சிலர் எவ்வளோதான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும், சிலர் பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருப்பாங்களாம், ஆனால் மனசில் இருக்காது. आप दिल से मुस्कुराते हो क्योंकि सर्व प्राप्तियों से भरपूर हर्षित चित्त. நீங்கள் மனதார சிரிக்கின்றீர்கள், மனதார மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய மனசில் எல்லா பிராப்திகளும் நிறைந்திருக்கிறது. யாருடைய மனசில் பிராப்திகளுடைய நினைவு இருக்குது, பாபா கொடுக்கக்கூடிய பிராப்திகளுடைய நினைவு இருக்கோ அவங்களுடைய மனமும் நிறைஞ்சிருக்கும். நிறைந்த மனம் மகிழ்ச்சியான மனமாக இருக்கும். மகிழ்ச்சியான மனதின் மூலமாக மகிழ்ச்சியான மலர்ந்த முகம் கிடைக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, அதாவது உங்களுடைய ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் யுவர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ளுக்குள்ளே உங்களுடைய மனசில் பாபாவுடைய பிராப்திகள் நிறைஞ்சிருக்கு, பாபா கொடுக்கக்கூடிய சுகம் நிறைஞ்சிருக்கு, பாபா கொடுக்கக்கூடிய சக்தி குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா பிராப்திகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மனம் ஆட்டோமேட்டிக்காக முகம் மலர்ந்த முகமாக மகிழ்ச்சிகரமான முகமாக தோன்றும். அதனால் எப்பயுமே பாபா கொடுக்குற பிராப்திகளை நினைவு பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்லோகன். பாஸ்வித் ஹானர் பன்னாகே तो हर गजानाओं का जमा का खाता भरपूर हो. இன்னைக்கு ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, பாஸ்வித் ஹானர் ஆக வேண்டுமானால், பாஸ்வித் ஹானர் ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு கஜானாக்களுடைய சேமிப்பு கணக்கு நிறைந்திருக்க வேண்டும். எப்போ சேமிப்பு கணக்கை நீங்கள் நிறைக்கிறீங்களோ அப்போ தான் பாஸ்வித் ஹானர் ஆக முடியும். இன்னைக்கு அவ்வக்த இஷாரா. जितना आपस में संस्कारों को समानता में लाएंगे उतना ही समीप आएंगे. எந்த அளவுக்கு நீங்கள் சமஸ்காரத்தினுடைய சமானத்தா, அந்த சமநிலையை கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவுக்கு அருகாமை நெருக்கத்தில் வர முடியும். जैसे साकार रूप के संस्कार उपराम और साक्षी दृष्टि के रहे यही साकार के संपूर्ण स्थिति का श्रेष्ठ लक्षण थे. எப்படி சாக்காரமான பிரம்ம பாபாவுடைய நிலையில் நீங்கள் பார்த்தீங்க, சாக்காரமான ரூபத்தில் சமஸ்காரம், அவருடைய சமஸ்காரம் எப்படி இருந்தது? உபராம், அதாவது விடுபட்ட நிலை, சாட்சி திருஷ்டியில் இருந்தார். எனவே சாக்கார சம்பூர்ண ஸ்திதியில் அவருக்கு சிரேஷ்டமான லட்சணங்களை நாம் பார்த்தோம். இன் சம்ஸ்காரமே சமானத்தால் ஆணிகை. இப்போ பிரம்மா பாபாக்குள்ளே என்ன சம்ஸ்கார் இருந்தது? ஏன்னா நம்ம எல்லாருடைய லட்சியமும் பாப்சமான் ஆகணும். அப்போ பாப்சமான் ஆகணும்னா பிரம்மா பாபாக்குள்ளே என்ன லட்சணங்கள் இருந்தது, என்ன சம்ஸ்கார் இருந்தது, அதை நமக்குள் சமான் நிலைக்கு கொண்டு வரும்போது தான் நாம் சமீபத்தில் போக முடியும். இசையி சர்வக்கே திலோம் பர் விஜய் ஹோங்கி. எப்போ நீங்கள் எல்லா விசேஷத்தா பிரம்மா பாபாவுடைய சம்ஸ்கார் விசேஷங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்க, அப்போ தான் அனைவருடைய மனதின் மீதும் வெற்றி அடைய முடியும். और जो संगम पर सर्व के दिलों पर विजय बनता है वही भविष्य में विश्व महाराजन बनता है. யார் இந்த சங்கம யுகத்தில்
அனைவருடைய உள்ளத்தையும் வெற்றி அடைகிறார்கள். இந்த சங்கமயுகத்தில் எல்லாருடைய உள்ளத்தையும் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்களே எதிர்காலத்தில் விஸ்வ மகாராஜன் ஆகின்றார்கள். இப்போ விஸ்வ மகாராஜன் நம்பர் 1 யார்? பிரம்ம பாபா. அந்த பிரம்ம பாபா மாதிரி சமநிலை அடையணும்னா அவருக்கு சமமான சம்ஸ்காரத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி பிரம்ம பாபா சிவ பாபா பார்த்தாரு, சிவ பாபாவுடைய குணங்களை சக்திகளை தனக்குள்ளே கொண்டு வந்தார். அதனால் நெக்ஸ்ட் டு காடு சிவ பாபாவுக்கு அடுத்தது யார்? பிரம்ம பாபா. அதே போல் நம்மளும் பிரம்ம பாபாவுக்கு சமான் ஆகணும்னா பிரம்ம பாபாவுடைய தாரணை எப்படி இருந்தது, அவருடைய சம்ஸ்காரம் எப்படி இருந்தது, நமக்குள்ளே சமானத்தை கொண்டு வரணும். சமானத்தில் கொண்டு வர தான் சமீப நிலைக்கு நம்ம போக முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு ராஜா பக்கத்தில் நம்ம போய் அமரணும்னா நாமளும் ஒரு ராஜாவாக இருந்தால் தான் அந்த கௌரவத்தோடு போய் பக்கத்தில் உட்கார முடியும். அதே போல் தான் நாமளும் சத்தியுகத்தில் உயர்ந்த விஷயத்துக்கு மகாராஜன் ஆகணும்னா எப்படி பிரம்மா பாபா முயற்சி பண்ணார், எப்படி பிரம்மா பாபாவுடைய சம்ஸ்காரம் இருந்தது, அதுக்கு சமமான சம்ஸ்காரத்தை கொண்டு வந்தால் தான் விஸ்வ மகாராஜனாக நாம் ஆக முடியும். அச்சா, ஓம் சாந்தி. बाबा हमारा दिल चाहे रहे हम आपके साथ, यही हमारा दिल चाहे, चाहे दिन हो चाहे रात. बाबा हमारा दिल चाहे रहे हम आपके साथ, यही हमारा दिल चाहे, चाहे दिन हो चाहे रात. बाबा हमारा दिल चाहे. पूरा संगम रहे आप ही साथी, जैसे देर संग रहती बातें. पूरा संगम रहे आप ही साथी, जैसे देर संग रहती बातें, जैसे देर संग रहती बातें. चाहे दुनिया करे न बात, रहे हम आपके साथ, यही हमारा दिल चाहे, चाहे दिन हो चाहे रात. बाबा हमारा दिल चाहे.
நான் சில நேரங்களில் வெற்றி அடைகிறேன், சில நேரங்களில் கற்றுக்கொள்கிறேன். ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. I remember that sometimes I win and sometimes I learn. I never lose.